குரூப் வெளியில வந்து பேசுனா நீ பேசாம இருந்தீனாவே சரியாயிடும் சொன்னா நியாயம் ஒரு குரூப் சொல்லிச்சா? கொன்றுவேன் ஒரு குரூப் சொல்லிச்சா? அந்த குரூப் உள்ள போயிடுச்சா போலையா? போகலையே. ஏன்? யாரு போக வைக்கணும்? பாகிஸ்தான் பிரதமரா பங்களாதேஷ் அதிபரா? யார் போக வைக்கணும் சொல்லுங்க பாருங்க. பாஞ்சு அதான விடிய சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் கொலைக்கு ஆதரவா பேசுறாரு, ஒருத்தர் ஜாதிக்கு ஆதரவு. என்ன செய்யணும்? ஒருத்தர் ட்வீட் போட்டாருன்னா பிடிச்சி உள்ள வைக்கணும். ராத்திரி 2 மணிக்கு தூக்கிட்டு போறீங்க, Facebookல போட்டாருன்னா அரெஸ்ட் பண்றீங்க. அப்ப அவங்க மேல நடவடிக்கை எடுத்தா இவங்க இப்படி பேசுறதுக்கான தேவையே இருக்காது. அவங்க நீங்க தானங்க சொன்னீங்க அச்சம் தனிச்சட்டத்தில் என்ன செஞ்சிருவீங்க? அப்ப ஒருத்தர் ஜாதியை தூண்டினார்னா அவரை உள்ள வச்சிருந்தா பேசாம உட்கார்ந்துப்பாங்கல்ல. கரெக்ட். அது செஞ்சீங்களா? அப்ப அதை செய்ய வைக்கிறது உங்க வேலை. இது இவங்க சமூகங்களுக்கு எல்லாம் எதிரா பண்றாங்க, தோற்றத்தை கொடுத்துருவாங்கல்ல. அப்ப பேசாம உட்காருங்க. அப்ப எதுக்கு பேசுறீங்க நீங்க? ஜாதியை ஒழிச்சிருவேன், ஜாதியை ஒழிச்சிட்டேன், பெரியார் ஒழிச்சாரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒழிச்சது, கல்யாண மண்டபம் நடத்துறோம், எங்களால ஒழிக்க முடியாது, பேசாம உட்காருங்க. ஒரு பிரச்சனை இல்லை. தீவிரமான விளைவுகள் கடுமையா இருந்தாலும் அதை எதிர்கொள்றத துணிச்சலோட நடவடிக்கைகள் எடுத்தாவே போதுமானதா இருக்கும். அரசாங்கம் சரியாக செயல்பட்டால் இவை குறை.